ஆசீர்வாதமே சாபத்தின் மாற்றமே இந்த மனம் திரும்புதலில் இருக்கிறது. And your life's blessing and your life's turning of your curse is found in this repentance. உன்னுடைய வறுமை, உன்னுடைய சாபம், உன்னுடைய கடன், உன்னுடைய போராட்டங்கள் நீங்குவதே இந்த மனம் திரும்புதலின் அடிப்படையில் தான். And your poverty, your curse and all your debts will be changed only on the foundation of this repentance. முதலாம் ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, when we look upon 1 Kings chapter 8 verse 47, நீ மனம் திரும்பினால் உன்னுடைய சிறையிருப்பு நீங்க தேவன் உதவி செய்வார். if you repent, the Lord will help you that your captivation may be taken away. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, நீ சிறையிருப்பில் இருக்கிற போல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயா? are you living your life in a captivated state? ஏதோ ஒரு கட்டு and some bondage, ஏதோ ஒரு வல்லமையினுடைய போராட்டம், some strife of a spirit, ஏதோ ஒரு அந்நிய வல்லமை உன்னுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்துகிறது. some strange powers are subduing your children. ஏன் உன்னுடைய வாழ்வையை அது சிறைப்படுத்த முயற்சி எடுக்கிறது? why even it is taking effort to come control your life. இன்றைக்கு நீ அந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டால், if you receive that repentance tonight, பாவ வாழ்வு வேண்டாம், and I don't want the sinful life, தவறான எண்ணங்கள் வேண்டாம், I don't want the wrong thinkings, நான் இயேசுவை தெளிவாய் புரிந்து கொண்டேன், I have understood Jesus clearly, சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டேன், I have understood truth clearly, அப்படியானால் நான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளை, if it is so, I am the child of Jesus tonight. இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் உன்மேல் இருக்கிற அந்நிய கட்டுகள், சிறையிருப்புகள் நீங்கி போகும். if you repent tonight, all the strange bondages that are found upon you will be taken away. யோபு 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look upon Job chapter 22, 23ஆம் வசனத்திலே in verse 23, வேதம் என்னத்தை சொல்லுகிறது? what the word of God says, நீ மனம் திரும்பினால், if you repent, நீர் திரும்ப கட்டப்படுவீர், and you will be built again, சிதைந்து போன உன் குடும்பம், and all your destroyed family, சிதைந்து போன உன்னுடைய ஊழியம், all your destroyed ministry, சிதைந்து போய் நொறுங்கி போயிருக்கிற உன்னுடைய வருங்காலம், all your distracted and your future, பிரிந்து போன உன்னுடைய குடும்பம், all your separated families, பிரிந்து போன உன்னுடைய சகோதரர்கள், all your separated brothers, உன்னை விட்டு தூரம் போன உன்னுடைய சந்ததிகள், all the generation which have been taken away from you. வேதம் என்ன சொல்லுகிறது? what the word of God says, நீ இன்றைக்கு மனம் திரும்பினால் நீ திரும்ப கட்டப்படுவாய். if you return to the Almighty, you shall be built up. ஏசாயா Isaiah 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? chapter 19 verse 22 says, நீ மனம் திரும்பினால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை குணமாக்க போகிறார். if you repent, the Lord is going to heal you tonight. நான் ஒரு குஷ்டரோகியை சந்தித்தேன். I met a leopard, அவர் மும்பையிலே வசித்த ஒரு நபர், and he was a man who dwelt in Mumbai, கை கால் விரல்கள் எல்லாம் சூம்பி போன நிலவரம், and all his hands and fingers and legs were in the weak state. நான் அவரை தர்மபுரியிலே சந்தித்தேன். I met him in the place called Dharmapuri. அப்பொழுது அவருடைய கை கால் எல்லாம் அந்த சூம்பி போன கால்கள் எல்லாம் அந்த கைகள் விரல்கள் எல்லாம் மறுபடியும் முளைக்க தொடங்கி இருந்தது, and all his fingers of his hands and toes started to grow again. சூம்பி போன அரித்து போடப்பட்ட அந்த குஷ்டரோக கைகள் மறுபடியும் நீள வளர ஆரம்பித்திருந்தது. that perished the hands of leprosy started to grow again. நான் அவரை சந்தித்து பேசினேன். அவர் என்னை வந்து சந்தித்தார். and he came and met me there. அப்பொழுது நான் அவரிடத்தில் பேசினேன். then I spoke with him. ஐயா, இது வந்து நான் செய்த பாவத்துக்கு கிடைத்த ஒரு தண்டனை. Father, this is the punishment which I have received due to my sin. காரணம், நான் மும்பையிலே போன பொழுது, reason, when I visited Mumbai, எனக்கு வேலை கிடைக்கவில்லை. I did not get job. அங்கே இருக்கிற ஒரு தாதாவினுடைய கையாளாக நான் வேலையிலே சேர்ந்தேன். I joined my job as a hand for the dada there. குறிக்கப்பட்ட ஆளை அடித்து கொல்ல சொல்லுவார்கள். and they will be asking to kill a particular person. அந்த குறிக்கப்பட்ட ஆளை அடித்து நாங்கள் உயிரோடு விடுகிறதில்லை, அந்த ட்ரைனேஜ்ல அந்த சம்புல உள்ள தள்ளி விடுவோம். and we will be beating that particular person and we will be taking the person and putting them inside the sump or drainage. ஈவு இரக்கம் இல்லாமல் அந்த சாஸ்பூன்ல தள்ளி விடுவோம். அவன் கடலிலே போய் மிதந்து விடுவான். இல்லாவிட்டால் அந்த மோட்டர்ல சிக்கி அவன் நொறுங்கி போய் விடுவான். without any kind of mercy, we will be putting down them into the sump and they will be cut down in the midst of motor or they will be taken towards sea. எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். we will get some money. ஆனால் எங்களுக்கு பணம் இல்லாத நேரத்திலே, but when we don't have money, அந்த தாதா சொல்லாமலே எவனாவது தனியா சிக்கி கொண்டால் அவனை அடித்து கொன்று உள்ளே போட்டு விடுவான். and without the permission of the dada, we will be killing some other people and we will be putting them inside the drainage. அந்த இரத்த பலிகள் என்னை குஷ்டரோகியாக மாற்றி விட்டது. all those blood had taken myself as a leper. ஆனால் நான் இப்பொழுது என்னுடைய தவறை உணர்கிறேன். but now I understood all my mistakes. ஒரு இடத்திலே இயேசு என்னை சந்தித்தார். one place Jesus met me. என்னுடைய வாழ்க்கை மாறி போனது. my life was changed. நான் அழுதேன்.
I cried. கதறினேன். I was crying. நான் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஆளாக இருந்தேன். And once I was a great person. குஷ்டரோகியாக மாறி புறக்கணிக்கப்பட்டு விட்டேன். Now I was a leopard and I was despised by all. ஆனால் இயேசுவின் இரத்தம் என்னை தேடி வந்து என்னை கழுவிட்டு. But the blood of Jesus came in search of me and it sanctified me. இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். Now I accepted Jesus. நான் மனம் திரும்பி விட்டேன். And I have been repented. இரக்கமுள்ள தெய்வம் என்னுடைய சூம்பி போன விரல்களை மறுபடி முளைக்க வைக்கிறார். Merciful God had made my fingers to grow again. அல்லேலூயா. Hallelujah. மனிதனை மாற்றி அவனுக்கு இரக்கம் செய்கிற தேவன் நம்முடைய இயேசு. And Jesus is our Lord who will change all the situations of man. அருமையான நண்பனே, இன்றைக்கும் உனக்காகவே அவர் இந்த கூட்டத்திலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Beloved friend, even for your sake in this meeting he is moving and he is talking with you. உன் பாவ வாழ்வை விடுவாயா? And will you leave your sinful life? உன்னுடைய துன்மார்க்க வாழ்க்கை விடுவாயா? Will you leave your wicked life? உன்னுடைய சபை பாரம்பரியத்தை விடுவாயா? Will you leave the tradition of your church? உன்னுடைய நிர்பந்தமான வாழ்வை விடுவாயா? Will you leave the miserable part of your life? உன் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறாயே, அதை நிறுத்துவாயா? You are doing wicked thing against your wife, will you stop this? உன்னுடைய புருஷனுக்கு துரோகம் பண்ணுகிறாயே சகோதரியே, அதை நிறுத்துவாயா? Sister, you are doing wrong against your husband, will you leave this? பெற்ற தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணுகிறாயே, அதை விடுவாயா? You are doing wrong against your parents, will you stop this? உன்னுடைய தேவனை மறுபடி சிலுவையிலே அறைகிறாயே, அதை விடுவாயா? You are crucifying your Lord Jesus again on your cross, will you leave this? இன்றைக்கு கிடைத்த இந்த நாளை நீ வீணாக்கி விட்டால், If you lose this day, நீ மனம் திரும்பாவிட்டால், if you not repent, லூக்கா 13:3 படி நீ கெட்டுப் போவாய். according to Luke chapter 13 verse 3, you will be perished. மத்தேயு 11:20 படி உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. And according to Matthew chapter 11 verse 20, you will face destruction. வெளிப்படுத்தல் 2:22 படி நீ மனம் திரும்பாத பட்சத்தில் வியாதி நீடிக்கும், கட்டில் கிடையாக நீ மாற்றப்பட்டு போவாய். According to Revelation chapter 2 verse 22, your sickness will be prolonged and you will be in your deathbed. அருமையான நண்பனே, உன்னை மனம் திரும்பும்படியாகவே இந்த சத்தத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். Beloved friend, the power of the Holy Spirit is striving with you that you will repent even today. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் பரலோகத்திலே உண்டாகிறது. Because of the remission of a sinner, there will be a great joy in the heaven. என்ன நடந்தது? What happened there? அந்த ஊழியன் வந்து தலையிலே கை வைத்தான். That servant of God came and put his hands upon this அடுத்த man. நிமிஷம் அவனுக்கு பார்வை கிடைத்து விட்டது. The same minute he got his sight. அவன் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். He arose and he started to exalt the God. அப்போஸ்தலர் 9:18 ஒரு விசை வாசிக்கலாம். Read Acts of the Apostles chapter 9 verse 18. பார்வை அடைந்தவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? And man who have got the sight, what he must do again? உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். And immediately there fell from his eyes as it had been scales, and he received sight forthwith, and arose and was baptized. அந்த பார்வை அவனுக்கு கிடைத்து விட்டது. And he got his sight. அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. And he was wondering about it. பார்வை என்று சொன்னால் மனம் திரும்புதல் என்று நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன். Until now I was talking with you that getting back sight is repentance. அந்த பார்வை அடைந்த பின்பு After attaining the sight, அப்படியே அவன் போய்விடவில்லை. he did not go there. உடனே எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். And he arose suddenly and immediately he took baptism. ஞானஸ்நானம் என்று சொன்ன உடனே ஒரு சிலர் மிரளுகிறார்கள். And when the baptism was spoken, and they are a few people are trembling. ஞானஸ்நானம் அங்க எடுக்காத. And do not take baptism there. ஞானஸ்நானம் இங்க எடுக்காத. And do not take baptism here. ஞானஸ்நானம் எடுத்து விடாதே. And you should not take baptism. இப்படி பல போதகங்கள் அந்நிய சத்தங்கள் இன்றைக்கு பூமியிலே தொனித்துக் கொண்டே இருக்கிறது. Likewise many preachings, many strange voices are ringing in this earth. நீ மனம் திரும்பினால், நீ பார்வை அடைந்தால், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டால், கழுவப்பட்டால், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் நீ எடுக்க வேண்டிய ஸ்நானம் ஒன்று உண்டு. If you are getting back your sight, if you are redeemed out of your sins, if you are repented, then there will be a baptism that you must take. அதை சரியான விதத்திலே நீ எடுக்க வேண்டியது அவசியம். And you must take that baptism in the right way. அப்படி நீ சரியான விதத்திலே எடுக்காவிட்டால் இந்த சத்தியத்தை கேட்ட பின்பாவது நீ சரியான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வாயாக. If you are not have received the correct baptism, then you must receive the baptism after hearing this even. இந்த ஞானஸ்நானம் என்பது மிகவும் முக்கியமானது. This baptism is a very important thing. இது மாம்ச அழுக்கை போக்காமல், and this not taking the things of your flesh, ஒரு மனிதனுக்கு நல்மனசாட்சியை உண்டு பண்ணுகிறது. it is creating a good and pure conscience in a man. 1 பேதுரு 3:21 பார்க்கும் பொழுது, when we look upon 1 Peter chapter 3 verse 21, வேதம் என்ன சொல்லுகிறது? what the scripture says, இது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. this is the covenant of the good conscience. அதுவரை இருந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நீ விடுதலை பெற்ற பின்பு உன்னுடைய மனசாட்சி தூய்மையாக துர்மனசாட்சியிலிருந்து செத்த கிரியைகளற அது நீக்கப்பட்டு
எடுக்கப்பட்டிருக்கிறது. After you are repenting and after you are receiving the baptism, your conscience is taken away from all kinds of dirt and defilements. உன்னுடைய மனசாட்சி தூய்மையாக இருக்க வேண்டும். Your conscience must be pure. ஆண்டவருக்கு முன்பாக அது கணக்கிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. And it is taken into account in the sight of God. மனம் திரும்பினவன் ஒருவன் மனசாட்சி தூய்மையாக்கப்பட்டவன். Man who had been repented, he had got a good and pure conscience. அவன் இனிமேல் அந்த நல்மனசாட்சியில ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். He is making a covenant in this good conscience. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon John chapter 3 verse 5, அது அடுத்த ஜென்மம் என்று சொல்லி இருக்கிறார். it is called as another birth. இல்லாவிட்டால் அடுத்த பிறப்பு என்று அங்கே சொல்லி இருக்கிறார். And it is called as another birth there. ஒருவன் ஜலத்தினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். If a man be not born again of water, he will not enter into the kingdom of God. அது ஒரு ஜென்மம். That is a birth. இந்த உலகத்தில் மரித்து அடுத்த ஒரு மனிதனாகவோ மிருகமாகவோ எடுப்பது ஜென்மம் எடுப்பது என்று கற்பனையில நீங்கள் எண்ணிக்கொள்ள கூடாது. You should not imagine in your imagination that after dying in this world you are getting another kind of birth in this world. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். And once you are dying and receiving the judgment is appointed for man. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். You must understand this clearly. இந்த ஜென்மம் என்கிறது இந்த உலகத்திலேயே நாம் ஆவிக்குரிய அனுபவங்களிலே பிறந்து செல்வதை காண்பிக்கிறது. And it shows that you are getting spiritual experiences and growing in it. இந்த ஞானஸ்நானம் ஒரு பிறப்பு. And this baptism is a birth. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Titus chapter 3 verse 5, இதே பவுல் சொல்லுகிறார் மறு ஜென்ம முழுக்கு. and the same Paul is calling this as the immersion into the thing that you may get in another birth. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான ஒரு ஆன்மீகத்திலே பிறக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். A child of God must be born in the spiritual divine life. ஒரு குழந்தையினுடைய பிறப்பு மிகவும் முக்கியம். A birth of a child is very important. அதுபோல ஞானஸ்நானம் ஒரு பிறப்பு, அது ஒரு சரியான அனுபவம். And likewise baptism is a birth and it is a correct experience. எபிரேயர் 6:2 பார்க்கும் பொழுது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அது ஒரு அஸ்திபார கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 6 verse 2 we see that the doctrines are the foundation for the life. கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவன் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். And if it is a Christian, he must have been baptized. அது ஒரு கட்டளை. That is a commandment. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look upon Matthew chapter 28, இயேசு பரத்துக்கு போகும் பொழுது சொன்ன வார்த்தை, and that was a word uttered by Jesus before his, என்ன வார்த்தை சொன்னார்? what word he had told, நீங்கள் புறப்பட்டு போய் and go therefore சகல ஜாதிகளையும் சீசராக்கி that you may make all the disciples, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, and baptize them in the Father, Son and the Holy Ghost. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், teaching them to observe all that I have commanded unto you. ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்க வேண்டிய ஒரு அனுபவம் அந்த ஞானஸ்நானம், அது ஒரு கட்டளை. That is the experience that baptism must be taken by a child of God. இன்னைக்கு ஞானஸ்நானம் என்று சொன்ன உடனே பல அனுபவங்கள் பூமியிலே காணப்படுகிறது. And tonight we can see many experiences that are found in the midst of baptism. ஒரு கிறிஸ்தவ சகோதரனுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். And I have visited a house of a Christian brother. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறது போல ஒரு கற்பனை காட்சி. And there was an picture of imagination in which Jesus is taking baptism. அந்த யோர்தான் நதி அண்டை கொஞ்சம் ஒரு ஓடை, ஒரு சின்ன ஒரு காவா போல ஒரு தண்ணி ஓடுகிறது. On the shore of river Jordan there was a canal of water going. அந்த ரிவர் ஜோர்டானை தான் அப்படி வர்ணிச்சிருக்காங்க. And they have pictured that river Jordan in that way. அதுகிட்ட ஒரு மரத்திலே இயேசு கிறிஸ்து நின்னு கொண்டிருக்கிறார், மரத்தின் பக்கம். Nearby near a tree the Jesus Christ was standing. யோவான் ஸ்நானகன் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து தண்ணியை தலையில ஊத்துறாரு. John the Baptist took water in a vessel and he is pouring this water upon Jesus. இவங்களுக்கு ஞானஸ்நானத்தினுடைய கற்பனையை பாருங்கள். See the imagination of baptism by them. ஒரு சிலர் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன் என்று தைரியமாக இருக்கிறீர்கள். And few are having courage in your heart that you have taken the baptism. ஒரு சில சபைகளிலே தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். And in few other churches they are giving sprinkling baptism. நாங்க எங்களுடைய பிள்ளைகளை தெளித்து விட்டு விடுகிறதில்லை, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளாகவே அவர்களை எடுத்துக்கொள்கிறோம். And we are not leaving our children by sprinkling and leaving them, but we are taking them unto ourselves. நாங்கள் எங்களுடைய சபை ஜனங்களை வேதத்தின் அடிப்படையிலே தண்ணி தெளிச்சு விடுகிறதில்ல, நாங்கள் அவர்களை சுவிகார புத்திரராக எடுத்துக்கொள்கிறோம். And on the basis of the scripture we are not leaving our children of God by just sprinkling and leaving them, but we are taking them as adopted children. தெளிப்புக்கு வேதத்திலே எந்த வசனமும் ஆதாரம் கிடையாது. For sprinkling there is no other verses in the Bible. அடுத்ததாக Nextly குழந்தையிலே ஞானஸ்நானம் கொடுத்து விடுகிறார்கள். they are giving baptism even at their childhood itself. அதுவும் எந்த வேதத்திலும் அதுக்கு ஆதாரம் கிடையாது. And there is no other proper verses for that also. மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when
we look upon Mark chapter 16 verse 16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். man who is having faith and be baptized will be saved. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உட்படுவான். Man who is not having faith, he will be condemned. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 30 வயதாய் இருக்கும் பொழுது அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். Our Lord Jesus Christ, when he was about 30 years, he took baptism. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look upon Matthew chapter 3, எந்த குழந்தையை ஞானஸ்நானம் எடுத்ததாக அல்ல, யூதேயா எருசலேம் பட்டணத்தார் அனைவரும் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். no, the children took baptism, but the people of Judea and Jerusalem had convicted of their sins and confessed their sins and took baptism. ஒரு மனிதன் தன்னுடைய தெய்வத்தை தெய்வமாக அங்கீகரித்து தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொண்டு அவன் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Man must confess his God as God, and he must confess all his sins, and after that only he must got the baptism. சும்மா எடுத்துற கூடாது. He must not take it with its. அப்போஸ்தலர் 2:38 படி மனம் திரும்பி அவன் எடுக்க வேண்டும். According to Acts of the Apostles chapter 2 verse 38, he must repent and he must be முழு baptized. இருதயத்தோடு இந்த சத்தியத்தை விசுவாசித்து எடுக்க வேண்டும். He must believe this truth with all his heart, and then he must be baptized. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றால் உனக்கு ரட்சிப்பு. குழந்தையில ஞானஸ்நானம் எடுத்தா பட்சிப்பு. If you baptized with the belief and faith in your heart, then you will get the salvation. If you receive the baptism in your childhood itself, you will be damned. அதுபோல பெந்தேகோஸ்தே சபைகளில் பிறந்து ஒரு குறிக்கப்பட்ட வயது வந்தவுடனே கொடுத்து விட கூடாது. மனம் திரும்பின பின்பே கொடுக்க வேண்டும். Likewise, as if you are born in the Pentecostal family, you must not receive the baptism after a particular age, but you will get the proper repentance. After that only you will be baptized. நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று கரை ஏற வேண்டும். You must repent, you must be baptized, and after that you must come to the shore. பாவத்திலிருந்து கரை ஏற வேண்டும். And out of the sins you must be taken away. உலக அசுத்தங்களிலிருந்து கரை ஏற வேண்டும். Out of the defilements of this world you must be taken away. துன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து கரை ஏற வேண்டும். Out of your wicked life you must be taken away. ஜென்ம சுபாவத்திலிருந்து நீ கரை ஏற வேண்டும். Out of your Gentile nature you must be taken away. பாரம்பரிய கொள்கைகளை விட்டு நீ கரை ஏற வேண்டும். You must be taken away from all your traditions. இதெல்லாம் செய்யாம நீ கரையேறி பிரயோஜனம் இல்ல. Not doing all these things, it will not be useful that you are taken away from your shore. குழந்தைக்கு கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்தா அதுக்கு என்ன விசுவாசம் இருக்கும்? And when you are giving baptism to a child, what kind of faith will be there in his heart? அது தெளிச்சு விட வேண்டிய அனுபவம் அல்ல. That is not an experience of sprinkling and leaving. அது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். That is an important experience. சில இடங்களிலே இயேசுவின் நாமத்திலே என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In few places in the name of Jesus it has been mentioned. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? But what is Jesus told? மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று பரத்துக்கு போகும் பொழுது சொன்ன இயேசுவினுடைய வார்த்தை. In Matthew chapter 28 verse 19, it was Jesus' word before his ascension that you should give baptism in the name of Father, Son and the Holy Ghost. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். Jesus took baptism. அநேக பரிசேயர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். Many Pharisees took baptism. அந்த நிக்கதோமு இஸ்ரவேலின் போதகன் ஞானஸ்நானம் எடுத்தான். Preacher of Israel Nicodemus took baptism. அந்த மாயவித்தக்காரன் அவன் ஞானஸ்நானம் பெற்றான். That sorcerer took baptism. இரத்தாம்பரம் விற்கிறதான அந்த லீதியாள் ஞானஸ்நானம் பெற்றாள். And Lydia took baptism. பவுல் ஒரு ரோமன் அவன் ஒரு ஞானஸ்நானம் எடுத்தான். Paul was a Roman who he also took baptism. அநேக ஆயக்காரர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். Many publicans were baptized. அந்த எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானம் பெற்றான். That minister of Ethiopia had taken baptism. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? நீங்க பாஸ்டரா இருந்தாலும் சரியான ஞானஸ்நானம் எடுக்கலனா திரும்பி எடுக்கலாம். Even though you are a pastor, if you have not yet received the right baptism, you can take. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Acts of the Apostles chapter 19, அப்போலோ என்ற போதகர் சபை நடத்தி கொண்டிருந்தார். and there was a preacher Apollos that he was leading the church. அந்த சபைக்கு அங்கே பவுல் வருகிறார். And to that church Paul is visiting. அங்கே அவர் வந்த பொழுது கேட்கிறார், நீங்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது என்ற வார்த்தையை கேட்கிறார். And in Acts of the Apostles chapter 19 verse 2, the Paul is asking this question, and when you are made believers, நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? and when you are made believers, have you received the Holy Ghost? அவங்க சொன்னாங்க, நாங்க பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்படவே இல்லை. And they are told like this, that we have not yet heard about the Holy Ghost. அப்படியானால் ஞானஸ்நானம் பெற்றீர்களா?
And if it be so, have you taken baptism? ஆம், ஞானஸ்நானம் பெற்றோம். Yes, we have received it. அந்த ஞானஸ்நானத்தின் விளக்கம் அவர்களுக்கு புரிந்தது. And they have understood the revelation of the baptism. அது யோவான் கொடுத்த ஸ்நானமாக இருந்தது. That was John's baptism. அந்த ஞானஸ்நானத்திலே ஒரு பூரணம் இல்லை. And in that baptism there was no perfection. ஏனென்றால் அப்பொழுது இயேசு மரிக்கவில்லை, பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை, இரத்தம் சிந்தப்படவில்லை. Because then Jesus Christ was not yet died and he was not yet resurrected and there was no remission of sins. அவர்களுக்கு மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது, ஆவியானவர் இறங்கினார். Again they were baptized, the Holy Spirit came. அப்படினால் நீங்கள் சரியான ஞானஸ்நானம் பெறாவிட்டால் இன்றைக்கு நீ மனம் திரும்பின ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து சரியான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Therefore, if you have not yet received the right baptism, repent yourself and receive the right baptism tonight. ஒன்று, நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். One thing, you must be baptized in the name of Father, Son and the Holy Ghost. இரண்டாவது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் கையிலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Secondly, you must receive the baptism in the hands of the people who are filled with the Holy Ghost. யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. John the Baptist was filled with the Holy Ghost, the word of God says. உங்களுடைய ஞானஸ்நானத்திலே திருப்தி இல்லாவிட்டால், சத்தியத்தின்படி அமையாவிட்டால் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுப்பது தவறு அல்ல. If you are not satisfied in your baptism, if your baptism is not in the right truth, then there will not be any wrong thing for you to take baptism again. மூன்றாவது, நீ முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். Thirdly, you must be immersed and baptized. தெளிப்பாக அல்ல, Not sprinkling. நீ முழுகி எடுக்க வேண்டியது அவசியம். It is essential for you to take the baptism by immersion. அதைத்தான் தீத்து 3:5 மறு ஜென்ம முழுக்கு என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. And that is told in Titus chapter 3 verse 5, that immersing of regeneration. மத்தேயு 3:13 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Matthew chapter 3 verse 13, யோர்தான் கரையிலே அவன் யோர்தானிலே ஞானஸ்நானம் கொடுத்தான். and he was giving baptism in the shore of the river Jordan. இயேசு அந்த யோர்தானிலே யோவான் ஸ்நானத்திலே ஞானஸ்நானம் பெற்றார். And Jesus took a baptism in the hands of John the Baptist on the bank of river Jordan. தண்ணீரிலே இறங்கினார், கரை ஏறினார். And he descended into the water and he ascended out of the water. மத்தேயு 3:16 அவர் கரை ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Matthew chapter 3 verse 16, it had been told like this, that he came out of the shore. அப்போஸ்தலர் 8:38 39 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, When we look upon Acts of the Apostles chapter 8 verses 38 and 39, அந்த எத்தியோப்பிய மந்திரி தண்ணீரில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறி போனான். that minister of Ethiopia took baptism by immersing inside the water, and after that he climbed away from the water. யோவான் 3:23 வசனத்தை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, When we look upon John chapter 3 verse 23, சாலிமூருக்கு அருகான ஐனோன் என்ற இடத்தில் தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவான் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். and John was giving baptism in the place where he found water in a much way. ஒரு மனிதன் முழுகக்கூடிய அளவிலே தண்ணீர் மிகுதியாக இருக்க வேண்டியது ஞானஸ்நானத்திற்கு அவசியம். And it is essential for the baptism that a man must be immersed in, to that extent the water should be there. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது, In another way we look upon, அது ஒரு புனித ஸ்நானம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், and even though we take this as a holy baptism, அது ஒரு மனிதனுடைய பாவ வாழ்வின் அடக்க ஆராதனை. that is a funeral service of a man's sinful life. அதுதான் ஞானஸ்நானத்தினுடைய மிகப்பெரிய விளக்கம். And that is a great revelation about the baptism. ஞானஸ்நானம் என்று சொன்னால், And when we call upon the baptism, அன்றைக்கு பழைய மனிதன், பாவ மனிதன், ஜென்ம சுபாவம் அன்றைக்கு மரணத்தை சந்திக்கிறது. that day the old man, the sinful man, is meeting a death. அது ஒரு அடக்க ஆராதனை. That is a burial service. ரோமருக்கு நிருபம் 6 முதல் 5-6 வசனங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, And when we look upon Romans chapter 6 verses 1 to 6, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it had been told there, அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம். and that is the baptism inside his death. அவருடைய நீ உன்னுடைய பாவத்துக்கு மரிக்கிறாய். And you are dying for your sins. அடுத்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது நீ நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டியது அவசியம். And then when you are coming out of the shore, then you must be living for your righteousness. அன்றைக்கு உனக்கு வேறு பெயர் கொடுக்கப்படுகிறது. That day another name is given for you. அதனுடைய அர்த்தம் என்ன? The meaning for that is, உன்னுடைய பழைய மனிதன் மரித்து போய் விட்டான். your old man had been put into death. பழைய பழக்க வழக்கம் மரித்து போய் விட்டது. And all your old practices had been put into death. ஜென்ம சுபாவத்துக்கும் கர்ம பாவத்திற்கும் நீ மரித்து போய் விட்டாய். And you have been dead for all your sins that are found in your birth and in your activities. ஆம், சபையை துன்பப்படுத்தின அந்த சவுல் மரித்து போய் விட்டான். Yes, the Saul who was persecuting the church was put into death. இங்கேதான் அவன் பவுலாக மாற்றப்படுகிறான். Only here he had been changed as Paul. அன்றைக்கு அவனுக்கு ஞானஸ்நானத்திலே பவுல் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. That day in the baptism he is given a new name called Paul. ஒரு மனிதனை மாற்றுவது என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்தே தேவன் ஆதியிலிருந்தே செயல்படுத்துகிற ஒரு அனுபவம்.
அனுபவம். Changing a man, it is the work of the Lord right from the beginning, even from the Old Testament period. ஆபிராம் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டான். Abraham was called as Abraham. ஆபிராம் என்று சொன்னால் தகப்பன். Abraham means father. ஆபிரகாம் என்று சொன்னால் திரள் கூட்ட ஜனங்களுக்கு தகப்பன். Abraham means father of many nations. பழைய ஏற்பாட்டிலும் மாற்றங்கள் இருக்கிறது. Even in Old Testament we find changes. புதிய ஏற்பாட்டிலும் பெயர் மாற்றங்கள் கொடுக்கப்பட்டது. Even in New Testament we find changes in names. பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு அவனுடைய முதல் பெயர் என்ன? And what do you know what is the first name of Peter the chief apostle? அவனுடைய பழைய பெயர் சீமோன். And his old name was Simon. யோனாவின் குமாரனாகிய சீமோன். Simon the son of Jonah. சீமோன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What do you mean by Simon? நாணல் ரிப் என்ற அர்த்தம். It means by rib. தண்ணீர் அடித்து கொண்டால் அப்படியே சாய்ந்து போய் அசைந்து கொண்டே இருக்கும். And if it is pushed away by the water, it will be moving here and there. காற்று அடித்தாலும் அது அசைந்து கொண்டே இருக்கும். And it will be moving here and there even by a wind. சீமோன் என்று சொன்னால் நாணலை போன்ற அசைந்தாடுகிற வாழ்க்கை. Simon means a rib in which you will be limbering here and there. ஆனால் ஞானஸ்நானத்திலே அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? But do you know what is his name in the baptism? நீ கேபாவாய் இருக்கிறாய். And you are a Cephas. நீ பேதுருவாய் இருக்கிறாய். You are Peter. நாணலை போன்ற அசைந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்வை பாறையாக உறுதி தன்மையுள்ளதாகி நான் மாற்றுகிறேன். I am changing your life which was withering like rib. I am changing your life as a rock which is having a sure foundation. ஞானஸ்நானம் என்பது பிரியமானவர்களே பெயர் மாற்ற ஒரு சடங்காச்சாரம் அல்ல, Beloved, வாழ்வை மாற்றக்கூடிய அனுபவம். The baptism is not a tradition or a ritual thing for you to change your name, but it is a tradition or it is a thing in which your life is changed. சாராய கடைக்கு ஓனர் இயேசுதாஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார். And the name of the owner of a wine shop, his name is Jesudas. அவன் ஏன் கிறிஸ்தவனாய் தெரிய வேண்டும்? Why he must be a Christian? இயேசுவின் தேவனுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக. You must not spell the name of Jesus in that way. உன்னுடைய வாழ்க்கை மாறாமல் நீ பெயரை சூட்டி பிரயோஜனம் கிடையாது. Without the change of your name, there will not be any use for your name to be changed. எகிப்திலிருந்து வெளியே வந்தால் நீ செங்கடலை கடக்க வேண்டும். If you are coming out of Egypt, you must cross the Red Sea. அதுதான் ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம். That is the sign of the baptism. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே In 1 Corinthians chapter 10 verse 2, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடலை கடந்தது ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார். People of Israel came out of Egypt and they were crossing the Red Sea. That is a sign for the baptism, he told. முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரம் 20 21 வசனங்களை பார்க்கும் பொழுது When we look upon 1 Peter chapter 4 verses 20 and 21, இந்த உலக அழிவிலிருந்து நோவா தப்புவிக்கப்பட்டு அவனும் அவனுடைய மனைவியும் 3 பிள்ளைகளும் 3 மருமக்கள் மாறும் ஆக மொத்தம் 8 பேர் அந்த பேழைக்குள் போனார்களே அதை ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்லுகிறது. and after the destruction of this earth, then Noah with his children, with his sons-in-law and daughter-in-law, he came and entered into that ark. That shows the sign of baptism. அந்த சபைக்குள் நீ மனம் திரும்பினால் மட்டும் போதாது. It is not enough that you are repented in this church. உன் பெயர் மாற்றப்பட்டால் மட்டும் போதாது. It is not enough that your names are changed. உன்னுடைய வாழ்க்கையும் மாற வேண்டும், பேழைக்குள்ளும் சபைக்குள்ளும் நீ வர வேண்டும். Your life must be changed and you must come inside the ark and the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு வசனம் ஒருவனை மாற்றிவிடும். A verse can change your life. ரமாத் என்ற ஒரு கொள்ளைக்காரன் இருந்தான். There was a terrorist whose name is Ramath. பயங்கரமாக கொள்ளையடிப்பான். He used to rob in a lot way. ஒரு வீட்டிலே போய் அவன் கொள்ளையடிக்க போனானா. And he went inside a house to rob. அங்க ஒரு பைபிள் தென்பட்டது. There he looked upon a Bible. அவன் அதை பைபிளாக யோசிக்கவே இல்லை. He did not think it as a Bible. அந்த நைஸ் பேப்பர் வந்து கஞ்சா அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு யோசித்தான். And he was thinking like this, that the nice paper of the Bible will be helpful for him to take the drug. அதனால அதை எடுத்து போய் விட்டான். Therefore he took it. டெய்லி அதுல பேப்பரை கிழிச்சு அந்த சிகரெட் தூளோடு கஞ்சாவையும் சேர்த்து குடிச்சு கொண்டே இருந்தான். Daily he used to tear the paper of the Bible and he used to put the drug inside it and he will be smoking. ஒரு நாள் எடுத்து பிரிச்சு பார்க்கும் பொழுது one day when he was tearing the Bible, ஒரு வசனம் அவனை அந்த பேப்பர்ல இருந்து பேச ஆரம்பித்தது. one word started to speak with him from that paper. இந்த சுவிசேஷம் ரட்சிக்கப்படுகிறவனுக்கு தேவபலனாய் இருக்கிறது. This gospel is a power or strength to a man who is saved. இப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தைகளை படித்து அவன் நடுங்க ஆரம்பித்தான். தன் வாழ்வை அர்ப்பணித்து விட்டான். And likewise he started to read slowly the verses of God and he was saved. He submitted his life to God. மதம் மனிதனை சீர்படுத்தும். Religion will
change the man in a correct way. சுவிசேஷம் ஒரு மனிதனை முற்றுமாய் மாற்றிவிடும். Gospel will perfect a man. மதத்திற்கு ஒரு மனிதனை சரிப்படுத்த கூட முடியும், ஆனால் சுவிசேஷம் ஒரு மனிதனை சுத்தவானாகவே மாற்றி விடுகிறது. Religion can only reprove a man, but the gospel will make the man a holy man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வில் நீ அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இதுதான். Beloved friend, this is the right time for you to take the next step of your life. அந்த ஒளி உன்னை சந்தித்திருக்கிறது. The light had met you. 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே பவுல் சொல்லுகிறார், அந்த பேரொளி வானத்திலிருந்து என்று என்னை சந்தித்தது. In Acts of the Apostles chapter 22 verse 6, Paul says that great light came from the heaven and shined round about me. அன்றைக்கே அவன் பார்வை தெளிவை மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டான். That day onwards he got the sight in his life and he got repentance. மனம் திரும்புதல் வாழ்வை மாற்றுகிறது. The repentance is changing his life. பார்வை வாழ்வை மாற்றுகிறது. Sight is changing his life. ஞானஸ்நானம் வாழ்வை மாற்றுகிறது. Baptism is changing your life. ஞானஸ்நானம் பெயரை மாற்றுவதல்ல, வாழ்க்கையை மாற்றுவது. Baptism is not changing your name, but it is changing your life. வாழ்க்கை மாறாத ஞானஸ்நானம் தேவையில்லை. You don't need the baptism which will not change your life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? How many of you submit yourself to the baptism? ஞானஸ்நானம் என்பது மாம்சாளுக்கை போக்குகிறதல்ல, உன் வியாதியையே குணமாக்கி விடும். Baptism is not just removing the defilements of this flesh, but it will be healing your body. பழைய ஏற்பாட்டிலே நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி சொல்லப்பட்டிருக்கிறது. In the Old Testament period we read about Naaman. அவன் ஒரு பராக்கிரமசாலி. He was a man of courage. அவனுக்கு குஷ்டரோகம் நீங்கவில்லை. And his leprosy had not been taken away. கடைசியாக தேவனுடைய மனிதனிடத்திலே வந்தான். At last finally he came to the man of God. தேவனுடைய மனிதன் அவனுக்கு சொன்ன ஆலோசனை என்ன? Do you know what is the counsel which was given by the man of God? யோர்தானில் போய் 7 தரம் முழுகி விட்டு நீ செல். Go to Jordan and immerse yourself for 7 times and go. உன் குஷ்டரோகம் நீங்கிவிடும். Your leprosy will be taken away. இவன் சொன்னான், He told, எனக்கு வேற நதிகளே கிடையாதா? and don't I have other rivers in my city? யோர்தான் என்ன பெரிய புனித நதியா? And is Jordan is a holy river? அப்பொழுது ஒருவன் வந்து சொன்னான், Then another person came and எல்லா told, நதியை நீ மூழ்கிட்டே உனக்கு சுகமே கிடைக்கலையே. you have been immersed in all the other rivers, you did not get the healing. ஏன் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன்னால் போக முடியவில்லை? Why can't you obey to these words and go? அது அவன் இருதயத்தை தொட்டது. That touched his heart. அவன் போய் யோர்தான் நதியிலே 7 தரம் மூழ்கினான். He went there and immersed himself in the Jordan for 7 times. அதே யோர்தானில் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். In the same Jordan Jesus Christ took baptism. பிரியமானவர்களே, யோர்தானில் 7 தரம் முழுகுவது எதை காண்பிக்கிறது? Beloved ones, immersing in Jordan for 7 times, what does it show? மனம் திரும்புதலின் 7 அனுபவங்களை காண்பிக்கிறது. It shows the 7 different experiences of உன்னுடைய repentance. குறைகளை உணர்ந்து திருப்பி கொடுத்து அறிக்கையிட்டு ஒப்புரவாகி இப்படி 7 தரம் உன்னுடைய வாழ்க்கையில் 7 அனுபவங்கள். Accepting your mistakes, confessing your sins, and in this way reconciling yourself, you will be getting 7 different experiences in your life. சரியான ஞானஸ்நானம் உனக்கு சுகத்தை கொண்டு வரும். Right baptism will bring healing to you. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்கள்? How many of you beloved ones want to change your life? அவன் பார்வை அடைந்தான். He got his sight. அது எவ்வளவு பெரிய ஒரு மென்மையான அனுபவம். How much excellent and beautiful அவன் experience it பார்வை is. அடைந்த உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். After receiving his sight, he took baptism. அவனுடைய வாழ்வே மாறி போனது. His life was changed. சவுல், அந்த பேரொளி அவனை பவுலாக மாற்றி விட்டது. That great light changed Saul into Paul. அந்த பேரொளி அவனை சந்தித்த பொழுது வாழ்வே மாறிவிட்டது. When that great light met him, his life was changed. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேருடைய வாழ்க்கை அற்புதமாக அதிசயமாக அந்த வெளிச்சமாக மாற விரும்புகிறீர்கள்? Beloved ones, how many of you want your life to be changed as a miraculous one, to be filled with the light like Paul? தவறான எண்ணங்களை விட்டுவிடுங்கள். Leave all the wrong thinkings. தவறான பார்வையை விட்டுவிடுங்கள். Leave all the wrong sights. தவறான விளக்கம் கொடுத்தால் இங்கே வந்து தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். If you are receiving wrong revelation, just come here and receive the right revelation. நீங்கள் சரியான தகப்பனிடத்திலே வந்து சேருங்கள். Come to the right father. அந்நிய தகப்பன்மாரிடத்திலே போய் இணைந்து விட வேண்டாம். Do not go to the strange fathers and be joined. இன்றைக்கு வேத வசனம் உன்னுடைய கண்களை தெளிவாக்கி இருக்கிறது. Tonight the word of God hath made your sight clear. நீ பார்வை அடைந்தால் மட்டும் போதாது. It is not enough for you to receive the sight நீ alone. மனம் திரும்ப வேண்டும். You must be repented. மனம் திரும்பினால் மட்டும் போதாது. Not only repentance, நீ சரியான ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். you must be baptized correctly. அப்பொழுதுதான் ஆன்மீகத்திலே நீ அஸ்திபாரம் உள்ளவனாய் மாறுகிறாய். Then only you are getting foundation in your divinity. அப்படி நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள
பெற்றுக்கொள்ளும் பொழுது then you are receiving baptism, நீ கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறாய். you are putting on Christ upon you. இனிமேல் உன்னுடைய வாழ்வின் அதிபதி அவரே. He is the master of your life then, உன்னுடைய வாழ்வின் எல்லாமும் அவரே. and he will be all of your life. கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் மரித்து உயிரோடு எழுப்பப்படுகிறோம். We are baptized in Christ, we are dying in Christ and buried and resurrected. உன்னுடைய பாவ வாழ்வு மரித்து விட்டது. Your sinful life had been put into death. அருமையான நண்பனே, உன் வாழ்வை நீ மாற்ற விரும்புகிறாயா? Beloved friend, do you want to change your life? இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே உன்னுடைய வாழ்விலே நீ விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? Do you want to receive deliverance in your life in this evening? அப்படியானால் அருமையான சகோதரனே சகோதரியே, நீ கண்களை மூடுவாயாக. If it be so, beloved brother sister, close your eyes. என் வாழ்வில் மாற்றத்தை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். And those who want your life to be changed, stand on your knees. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். Lord is going to change your life. நீ தேவனை விசுவாசித்தால் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உனக்கு மகத்தான கிரியைகளை செய்வார். If you believe the Lord in this evening, he will be doing mighty things in your life. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒருவேளை நீங்கள் தவறான விளக்கம் இருந்தால் தெளிவான பார்வையை பெற்றுக்கொள்ளுங்கள். If you are having some wrong revelation, just receive the right sight. உன்னுடைய வழியிலே நீ போய் கொண்டிருந்தால் இன்றைக்கு சகோதரனே சகோதரியே நீ மனம் திரும்புவாயாக. If you are going on in your way, brother sister, repent tonight. தயவு செய்து நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வாயாக. Please obey unto the word of God and receive the right baptism. நீ ஞானஸ்நானம் எடுத்தால் பிசாசுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. If you receive the baptism, then the power Satan will not have any authority over you. ஒரு தாயினுடைய சரீரம் எல்லாம் சொரியாக அரிப்பாக இருந்தது. And mother of a body of a mother was filled with all kinds of wombs. நாற்றம் பிடித்த ஒரு சரீரம். It was a body filled with filthy smell. ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்த பொழுது சுகமாகி விட்டது. When she was taking baptism and when she was coming out of the water, she was healed rightly. ஒரு பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக ஒரு தொட்டிக்குள் இறங்கினார். And one pastor went inside a tank to give baptism. அங்கே ஞானஸ்நானம் எடுக்க வந்தவர்கள் அநேகர் ஆட ஆரம்பித்தார்கள். And many people who have came here that to receive the baptism started to tremble. எதற்காக? For what? பிசாசு ஆட ஆரம்பித்தது. And the devils in them started to ஞானஸ்நானம் dance. எடுத்தால் வியாதியோ பிசாசோ உன்மேல் அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. If you receive baptism, all the power of Satan will not have any control over you. கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? How many of you ask unto the Lord, Lord, heal me? கர்த்தாவே என்னை விடுதலையாக்கும் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? How many of you are asking unto the Lord, Lord, deliver me? முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பாருங்கள். Stand on your knees and look upon your Lord. உனக்கு ஒத்தாசை அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. Your help is coming from there. எஜமானே என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. Master, my eyes are looking upon you. இன்றைக்கு உன்னுடைய முழங்கால் படியிட்டு நீ கதறுகிற வேதனையின் சத்தத்தை அவர் கேட்கிறார். He is hearing the groaning of yourself being on your knees. நான் ஒரு பாவிதான் என்று ஒத்துக்கொள்வாயாக. Accept that you are a sinner. இன்னைக்கு கர்த்தர் உன்னை சுகமாக்க போகிறார். Tonight the Lord is going to heal you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? என் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறேன். I believe the blood of my Jesus. என் இயேசுவின் காயத்தை நான் I விசுவாசிக்கிறேன். believe the wound of my Jesus. அவருடைய தழும்புகளை I விசுவாசிக்கிறேன். believe the stripes of himself. எனக்காக வழிந்த அந்த இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். I believe the blood which was shed for me. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe? அப்படியானால் உனக்கு சுகம் நிச்சயம். If it be so, your healing is confirmed. ஆமென். எல்லார் கண்களை மூடி விடுதலை ஆசீர்வாதம் நன்மை தேவைப்படுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who want deliverance, blessing in your life, lift up your right hand. ஜார்ஜ் முல்லரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். You might have heard about George Muller. அவர் பிரபல வல்லமையுள்ள ஒரு பிரசங்கி. He was a famous preacher. ஆனால் பாவியாக இருந்த பொழுது But when he was a sinner, இதே போல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார். he visited a meeting like this. அங்கே தன்னுடைய தவறுகளை உணர்ந்தார். Then he was convicted of the sins. சரீரத்தில் ஒரு வியாதி அவரை குத்திக் கொண்டிருந்தது. There was a sickness which was pricking him in his body. கூட்டத்தில் அவர் வேற ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. He did not tell any word in the meeting. இயேசுவே, Jesus, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்தில் நான் பாவிதான். according to your word, in your presence I am a sinner. அதை மட்டும் தான் அவர் சொன்னார். He told this alone. ஒரு கையை வியாதிப்பட்ட இடத்திலே வைத்தாராம். He kept one of his hands upon the place where he was இன்னொரு sick. கையை பரலோகத்துக்கு நேராக நீட்டினாராம். He stretched forth another hand towards heaven. நான் பாவிதான், I am a sinner, ஆனால் பரலோகத்தை நோக்கி கையெடுக்கிறேன். but I am lifting my hands up towards heaven. அடுத்த நிமிடம் ஒரு வல்லமை இறங்கினது.
ஜார்ஜ் முல்லர் சுகமானார். The next minute the Hallelujah. power descended into the person. George Muller was healed. உன் கை பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் உன்னை நோக்கி பார்க்கிறார். When your hands are looking upon heaven, the Lord is looking upon yourself. இதோ இப்பொழுதே அவருடைய வல்லமை உன்னை நோக்கி வருகிறது. Behold, right now his power is coming unto you. ஒரு கை உன்னுடைய வியாதிப்பட்ட இடத்தை தொடட்டும். Let one of your hand touch the place where you are sick. ஒரு கை பரலோகத்தை நோக்கி ஏறெடுக்கட்டும். And one other hand shall be stretched forth towards heaven. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னானே. Psalmist told like this, I am looking and stretch forth my eyes towards the place where my help will come from. இதோ உன்னுடைய தகப்பன் இங்கே வந்திருக்கிறார். Behold, your father have come here. உன்னை சுகமாக்க கூடியவர். He is the one who will be able to heal you. கூடியவர். He is able to deliver you. உன்னை தூக்கி அரவணைக்க கூடிய தெய்வம். He is able to comfort you, the God. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இருக்கிறதை உணர்கிறீர்கள்? How many of you feel the presence of God in our midst? கூப்பிடு. Cry. அவர் கடந்து போகிறதுக்கு முன்பாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடு. Before he passes away from you, call upon himself like Bartimaeus. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடு. And you must cry, son of David, have mercy upon me. இதோ அவர் முன்னால் இருந்து பின்னால் போய் கொண்டிருக்கிறார். Behold, he is going from the front to the back. உன்னுடைய வரிசையை தாண்டி அவரை போக விடாதே. Do not let him that he may cross your line. உன்னை கடந்து அவரை போக விடாதே. Do not leave him that he may cross you. இயேசுவே இறங்கும் என்று அபயமிடுவாயாக. Cry upon the Lord Jesus, have mercy upon me. Hallelujah, 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 hallelujah. நீ எந்த நிலவரத்தில் வந்தாலும் தேவன் அதை அறிவார். In whatever state you may have come, but the Lord knows it. ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்கும் ஒரு தகப்பனை தேடி ஒரு சிறிய பையன் அந்த கம்பெனி வாசலுக்கு வந்தான். A small lad came to the gate of the company in which his father was working. அங்கே அப்பொழுதுதான் அந்த கம்பெனி அந்த ஷிஃப்ட் முடிந்தது. And in that company that shift was over then. எல்லாரும் அந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்து அந்த யூனிஃபார்ம் எல்லாம் கருத்து, முகமெல்லாம் கருத்து, கை கால் கருத்து எல்லாம் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். Everybody were working in that coal mine, and because of that work all parts of their body were filled with the dark color, and they were starting out of the company. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வெளியே ஓடி வருகிறார்கள், வேகமாக போகிறார்கள். Thousands of the people who are working there are starting away from the company. இந்த பையன் போய் தன்னுடைய தகப்பனை தேடி போய் நின்றான். And this small boy was standing there to search his father. அப்பொழுது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, எப்பா எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க, எல்லாரும் கண்ணன் கருன்னு கருத்து போய் வருவாங்க, உன்னால உங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாதா, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க கருப்பான்னு சொன்னாங்க. Then man who is at the gate told unto the boy, you could not find your father because everybody will be coming in their uniform and they will be filled with the dark color. அவன் சொன்னா இல்ல நான் நின்னு பாத்துருவேன்னு சொன்னான். And he told, I will be easily finding out my father. எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. Everybody others were passing away. இவன் வாசல்ல போய் நின்று கொண்டான். He was standing at the gate. அப்ப திரும்ப வந்து சொன்னாங்க, உன்னால கண்டுபிடிக்க முடியாது தம்பி, நீ எதுக்கு போய் இப்படி இந்த இருட்டுல இந்த கருப்பா வர்றவங்கள போய் நீ பாக்குற, நீ வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. Again it was told unto him, why you are waiting here, you could not find your father. அவன் சொன்னான், he replied, என்னால இந்த கருப்பா வருகிற ஜனங்கள் மத்தியிலே என்னுடைய தகப்பனை நான் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். And I might not be able to find out my father in the midst of these groups. ஆனா என்னுடைய தகப்பனுக்கு நான் யாருன்னு தெரியும். But my father knows who am I. அவர் வெளியே வரும் பொழுது நான் நின்றால் என்னை காணாமல் எப்படி போய் விடுவார்? When he is coming out of this company, if he is not able to see me, he will not leave me. உன்னுடைய தகப்பனுக்கு உன்னுடைய நிலவரம் உனக்கு தெரியும். நீ இங்கே அமர்ந்து கதறி கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியும். அவர் உன்னை காணாமல் உன்னை விட்டு போகவே மாட்டார். Your father knows all your situation. He will not leave you in this place helpless. உன்னுடைய துக்கம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய சஞ்சலம், உன்னுடைய தவிப்பு, உன்னுடைய அங்கலாய்ப்பு அவருக்கு எட்டி கொண்டிருக்கிறது. All your sorrows, all your groanings, all your cryings, all your yearnings are coming towards him. என் மகனே, என் மகளே, நான் உன்னை சுகமாக்க போகிறேன். My son, my daughter, I am going to heal you. நீ வெட்கப்படாதே. Do not feel shy. நீ உன் வியாதியினால் வெட்கப்படாதே. Do not be ashamed of your sickness. நீ தலை குனிந்த இடத்திலே உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். I will be making you to be lifted up in the places where you are put down. நீ கனவீனப்படுத்தப்பட்ட இடத்திலே நான் உன்னை கனம் பண்ணுவேன். I will honor you in all the places where you are found weak. நான் உன் தகப்பன். I am your father.
நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? How will I forsake you? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Ephraim, how will I leave you? ரபலபகத ரபகத ரபலபகத ஓ ரபகத ரபகத ரபானியா ரேக்கரபகத ரபகத ரபானியா. ஆவியானவர் உனக்காக கொடியேற்றக்கூடிய நேரம். It is the time Spirit of God is hoisting flag for you. ஆமென். தேவன் உனக்காக யுத்தத்தை தொடங்கி இருக்கிற நேரம். It is the time God has started the battle for you. நீ சமாதானத்தோட போ. Go in peace. உன் வேலை ஸ்தலத்திலே ஒரு போராட்டம் உண்டு. In your workstation there is a strife. நான் அதை உனக்கு தீர்த்து கொடுப்பேன். I will solve that for you. அந்த இடத்திலே நான் உன்னை கனம் பண்ண போகிறேன். I am going to honor you in that place. உன் வியாபாரத்திலே ஒரு தடை உண்டு. In your business there is a hindrance. என்னுடைய வல்லமை அந்த தடையை நீக்க போகிறது. My power is taking that obstacle away. உன்னுடைய குடும்பத்திலே ஒரு போராட்டம் உண்டு. In your family there is a striving. அந்த ஆவியை நான் கடிந்து கொண்டிருக்கிறேன். I have rebuked the spirit. நீ சமாதானத்தோட போ. Go in peace. உன்னுடைய வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. And go in peace with removed all your pains. தைரியமாயிரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். Be of good courage, I will do your battle. Hallelujah, 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 hallelujah. Rekanabana tidabaniya rabana. Hallelujah, hallelujah. Ibalabarabalabakatudamaniya. Hallelujah, hallelujah, stotram hallelujah. Enadavare Yeshuve, praise the Lord. Namakadine katina makana makana maushana balakatina. Ribahana bankarshana mahudune kadine bigudunatina shivele kadina aptina ilia. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Rabankaduna karshana magaduna dinikana bamtilan. Hallelujah, 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 hallelujah. Glory, hallelujah. Rabakatuna karshamana haduna tina karshamana tina iliyan. Hallelujah, hallelujah, amen, amen. கர்த்ததாவே இந்த இரண்டாவது நாள் கூட்டத்தை பாரமேற்றெடுத்து ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த இரண்டாவது நாள் இந்த வேதபாட கூட்டத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கூடி அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய சமூகத்தில் இருக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு தந்தார். நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மீதமுள்ள 4 நாட்கள் கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவரை பாரமேற்றெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் கடந்து வந்த ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா கனமையும் கர்த்தருக்கு கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் கூட்டத்தின் முடிவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலும் மகிமையின் கர்த்தராக ஆவியானவராக எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்ததான நல்ல கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கூட்டத்தை நீர் எந்த நோக்கத்தோடு இந்த இடத்துல நீர் நடத்த சித்தம் கொண்டீரோ அந்த நோக்கத்தை எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டு வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்தப்பட வேண்டும் என்கிறதான நோக்கத்தை அறிந்தவராக இந்த நாட்களில் கர்த்தாவே சவுலை சந்தித்ததான அதே ஒளி கர்த்தாவே இந்த நாட்களிலும் கர்த்தாவே இந்த இடங்களை சுற்றி ஆண்டவரே சந்திக்கும்படியாக கிரியை செய்து கொண்டிருந்ததான மகா பெரிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
நீர் மாறாத கர்த்தர் என்பதும் நீர் பெரிய தேவன் என்பதும் நீ நல்லவர் என்பதும் கர்த்தாவே ஆண்டவரே, மற்றவர்கள் மறந்து போனாலும் மறந்து போகாததான ஒரு தகப்பனாக எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்ததான தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வண்ணமாக உம்முடைய வசனங்கள் எங்கள் ஜீவிதத்தில் ஆண்டவரை ஒன்று கூட கிரியை செய்யும்படியாக நீர் உதவி செய்ததான பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த சவுலை சந்தித்ததான அந்த ஒளி அவனுடைய ஜீவிதத்தில் கர்த்தாவே ஒரு ஜெப ஜீவிதத்தை உருவாக்கிற்றும் என்றும் தேவனை நோக்கி ஜெபிக்கவும் தான் தேவனோடு நெருங்கவும் தேவன் தன்னோடு கிரியை செய்யும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே ஏற்படுகிறதான எல்லா பகுதிகளிலும் கர்த்தாவே உம்மை நெருங்கி வரக்கூடியதான ஒரு ஜெபத்தினுடைய தன்மையை இந்த நாட்களில் சிருஷ்டிக்கும்படியாக நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, அவரை குறித்ததான ஒரு மகா திட்டத்தை நோக்கத்தை நீர் விளங்கி கொண்டவராக ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் கர்த்தாவே சுவாமி ஒரு பெரிய கிரியை நடப்பிக்கும்படியாக தேசத்தில் இருக்கிறதான ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படியாக ஆண்டவரே சுவிசேஷத்தின் ஒளியை அவரை கொண்டு கர்த்தாவே கிரியை செய்யும்படியாக அந்த அனாதி நோக்கத்தை நிறைவேற்ற கிரியை செய்ததே அதே போல எங்களுக்குள்ளே கர்த்தாவே உம்மை குறித்ததான மகா மேன்மையான நோக்கத்தை நடப்பிக்கும்படியாக இந்த நாட்களில் கர்த்தாவே திட்டவட்டமான சத்தியத்தை கொண்டு நீர் வெளிப்படுத்தின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒளி சந்தித்த போது ஆண்டவரே பார்வையற்று போனார். பார்வையற்று போனதனுடைய தன்மை ஆண்டவரே மனம் திரும்பும்படியாக என்பதை குறித்ததான சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தி தந்தீர். ஆண்டவரே சுவாமி அனனியா வந்து கை வைத்த போது அவனுடைய ஜீவிதத்தில் கண்களில் இருந்ததான செதில் கீழே விழுந்தது. மனம் திரும்பும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தாவே சுவாமி அந்த சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் தேவனோடு அடுத்து வருகிறதான காரியம். மனம் திரும்புதல் தெய்வத்தை தன்னுடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறதான காரியம். அது ஆண்டவரே ஒரு பிறப்பென்றும் அது ஒரு அஸ்திவார உபதேசம் என்றும் அது ஒரு கட்டளை என்றும் பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாய் வருகிறதான ஒரு அனுபவம் என்றும் கர்த்தாவே மிகுந்த கனிகளை கொடுக்கிறதான ஒரு ஜீவிதம் என்பதை கர்த்தாவே தெளிவாக நீர் எடுத்து காண்பித்ததான தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மிடத்தில் திரும்ப வரும்போது கர்த்தாவே மனம் திரும்பும் போது நீர் எடுத்து கட்டுகிறதான தேவனாய் இருக்கிறீர். மனம் திரும்பும் போது ஒரு ஆரோக்கியமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்கிறதான ஒரு ஜீவியம் என்பதை கர்த்தாவே வெளிப்படுத்தின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவன் மனம் திரும்பின பிற்பாடு ஆண்டவரே சுவாமி உடனடியாக எழுந்து ஞானஸ்நான கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது போல இந்த நாட்களிலும் கர்த்தாவே ஞானஸ்நான கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களோடு கூட நீர் பேசினதான தயவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தாவே சத்தியத்தை அறிந்து கொண்டு கர்த்தாவே சத்தியமாய் மாற்றப்படும்படியாக நீர் கிரியை செய்து வருகிறதான மேலான பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பேசப்பட்டதான வசனத்தின் பிரகாரமாக ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் திரும்ப ஞானஸ்நானத்தை கர்த்தாவே பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பாக்கியத்தை கர்த்தாவே நீர் அவர்களுக்குள்ளே சிருஷ்டிக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்குள்ளே கர்த்தாவே அந்த ஜீவிதமானது நிலைத்திருக்கத்தக்கதான விதத்திலே அந்த உபதேசத்தின் அடிப்படை தத்துவத்திலே ஜீவிக்கும்படியான கிருபையை நீர் கட்டளையிடும்படியாய் இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்குள்ளே பிழைத்திருந்து உடைய வரியின் நம்பிக்கையினால ஜீவிக்கக்கூடியதான ஒரு தன்மையை ஒவ்வொருவர்களையும் சிருஷ்டிக்கும்படியாய் இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நடக்கக்கூடியதான ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆவியானவர் தாமே பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வாடி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்பொழுதும் நீர் கிரியை செய்ததான உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தோடு கூட உம்முடைய ஜனங்கள் கடந்து செல்கிறார்கள். நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒரு ஜெயத்தின் தேவன் தங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதான சாட்சியோடு கடந்து சென்று தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தாழ்த்தி திருப்பாதத்திலே வைக்கிறோம். தொடர்ந்து தேவ சமூகத்துக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் பாதுகாவலும் நம்மவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.